இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை புறக்கணியார். சங்கீதம் 69 அதிகாரம் 33 சொல்லுது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். தேவன் எளியவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். யார் ஜெபித்தாலுமே அந்த ஜெபம் கேட்கப்படும். எந்த காரணத்தை கொண்டும் தேவன் ஜெபங்களை புறம்பே தள்ளுகிறதில்லை. கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவன் யாரையுமே புறக்கணிக்கிறதில்லை. யாராக இருந்தாலும் தேவனுடைய வரும் பொழுது தேவன் சேர்த்து கொள்ளுகிறார். யாரையும் புறக்கணித்து தள்ளுகிறதில்லை. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். ஒரு சில நேரங்களில் எங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம். எங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறதா, ஜெபங்களுக்கு பதில் வருகிறதா என்று சொல்லி நாங்கள் சந்தேகத்தோடு கூட காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லோருடைய விண்ணப்பங்களையும் கேட்கிறார். ஒரு சிலருக்கு பதில் உடனே கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு ஏற்ற வேலை வரும் பொழுது கிடைக்கிறது. ஆனால் விண்ணப்பங்களை தேவன் கேட்கிறார். நாங்கள் எப்போ வைக்கிற விண்ணப்பமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நாங்கள் வைத்த விண்ணப்பங்களை நாங்களே கூட மறந்து போயிருப்போம். ஆனால் அதுக்குரிய பதிலை தேவன் ஏற்ற வேளையில் எங்களுக்கு தருவார். ஆகையால் நாங்கள் எப்பொழுதுமே சந்தேகப்படாமல் எங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும் வரை நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் எல்லோருடைய விண்ணப்பத்தையும் கேட்கிறார். அவர் யாரையும் புறக்கணிக்கிறதில்லை. ஆகையால் விண்ணப்பங்கள் கேட்கப்படுமா என்கிற சந்தேகத்தை விட்டு தேவன் விண்ணப்பங்களை கேட்கிறார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கான பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.